வெல்கம் டு ஆர்எஸ்டி கிச்சன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு அருமையான சுவையில் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செய்யலாம். எந்த வித இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக சேர்க்குறதே கிடையாதுங்க. வெறும் மிளகுத்தூள் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செய்யலாம். அது எப்படின்றது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம இதை வேக வச்சு வடித்து எடுத்து வைக்கும் போது நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்போ தாங்க நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் சூடாக போடும்போது நமக்கு அந்த உதிரி உதிரியாக கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் பன்னீரும் சேர்க்குறேன். பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஸ்கொயராக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா அது காஞ்சதும் நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, கோஸ் சேர்க்குறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா அது ஃப்ரை வரட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து தனியெல்லாம் வேக வைக்க போகிறது கிடையாது. அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனாலே நல்லா அது வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா கேரட் சேர்க்குறேன். கேரட் நான் துருவி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்கொயராக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி துருவி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். அது நம்மளோட விருப்பம் தாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டும் நல்லா இந்த எண்ணெயும் நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி நமக்கு வதக்கி எடுக்கும் போது நமக்கு ஒன்றும் பாதியமாக வெந்து கரெக்டாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப வெந்துட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கோஸ் சேர்த்துக்கிறேன். கோஸ் கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு எப்படியோ விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோஸோ இல்லைன்னா வந்து கேரட் எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ அதை இங்கே சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கோஸும் சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அது வதங்கி வரட்டும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நான் பார்த்திங்கன்னா இதில் உப்பு, மிளகுத்தூள் இது 2 தாங்க சேர்க்குறேன். வேறு எந்த வித பொருளுமே நான் சேர்க்கல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்களேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் வாங்குகிற, அதாவது ரோட்டு கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து சோயா சாஸோ இல்லை எந்த சாஸுமே சேர்க்காமல் நம்ம செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பிரியாணி ரைஸை வந்து நான் வந்து வடித்து வச்சுருக்கேன் இல்லையா, இது சூடு ஆறிஇருக்குங்க. இந்த சமயத்தில் இதில் கொஞ்சமாக எண்ணெயை நம்ம சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கலந்து விடும்போது நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டையை பொரித்து எடுக்க போகிறேன். ஏன்னா முட்டையை நீங்கள் டேரெக்டாக போடுறத விட இதுமாதிரி பொரித்து எடுத்து போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நம்ம முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4-5 முட்டை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதுலேயும் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அழகாக நமக்கு முட்டை பொடி மாஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பன்னீரை வந்து எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் பொரித்து எடுத்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் சேர்க்குறீங்க இல்லையா, அதில் நீங்கள் பொரித்து கூட எடுத்துடலாங்க. நான் மறந்துட்டேன், அதனால் தனியாக நான் பொரித்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வந்து கேரட்டு இது எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதால நான் வந்து மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்குறேன். நீங்கள் இதில் வந்து ஒயிட் பெப்பர் கூட நீங்கள் சேர்க்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் ஒயிட் பெப்பர் தாங்க சேர்ப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து பிளாக் பெப்பர் சேர்க்குறேன். எதுனாலுமே நமக்கு டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸை நம்ம சேர்த்தாச்சு. இது மேலேயும் லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். அதாவது கீழே இருக்க அந்த கேரட்டு, பீன்ஸு அதோட மசாலாலாம் நல்லா அந்த ரைஸில் நல்லா கலந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். எங்கேயாவது ஒயிட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே டேஸ்ட் இல்லாமல் இருக்கும், சப்புன்னு இருக்கும். அதனால் சொல்கிறேன். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரித்து வச்சு அந்த முட்டை பொடி மாஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் தனியாக பொரித்து சேர்க்கும் போது நல்லாயிருக்குங்க. அதிலே சேர்க்குறத விட இது மாதிரி தனியாக நீங்கள் பொரித்து சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இது பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வர மாதிரி நீங்கள் நல்லா அதை கலந்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீர் இருக்குல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே நம்ம வீட்டிலேயே செஞ்சிட்டோம். இதுக்காக கடையில் நீங்கள் பசங்களுக்கு வாங்கி தராதீங்க. இனிமேல் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக நீங்கள் புதினா இலை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் சேர்க்கலை எதுவும். என் பசங்களுக்கு வந்து புதினா இலை இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் சேர்க்கலை. புதினா இலையோ இல்லைனா வந்து கொத்தமல்லியோ இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த வித நம்ம இன்க்ரீடியன்ட்டும் எக்ஸ்ட்ராவே சேர்க்கவே இல்லை. வெறும் மிளகுத்தூளும் உப்பு தாங்க சேர்த்துருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து நிறைய குக்கிங் டிப்ஸும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.